أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله அல்ஹம்துலில்லாஹ். சென்ற அமர்விலே சூரத்துல் இஹ்லாஸுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ் இறக்கப்பட்ட காரணங்கள், பின்னணிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், உன்சுப் லனா ரப்பக், உங்கள் இறைவனுடைய பரம்பரை என்னவென்று நீங்கள் சொல்லுங்கள், எந்த வம்சத்தைச் சேர்ந்தவன், அவனுடைய குலம் கோத்திரம் என்ன என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்கள் குர்ஆனை பொருளுணர்ந்து வாசிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இணை வைப்பவர்களுடைய வேலை என்னவென்றால், ஈமான் கொண்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ரசூலுல்லாஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயடைக்க செய்ய வேண்டும், அவர்களை திணறச் செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தில் பலவீனமான முஸ்லிம்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் நபியிடம் வந்து கேள்வி கேட்பார்கள். பல கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் அளித்திருக்கின்றான். அது ஈமான் சம்பந்தப்பட்டதாகவும், தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது தேவை இருக்கும் பட்சத்திலும், இல்லை என்றால் அல்லாஹு தஆலா நபிக்கு தெளிவாக சொல்லிவிடுவான், நபியே, இவர்களுடைய இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா தெளிவாக நபிக்கு விளக்கம் கொடுத்து விடுவான். இந்த இடத்திலே அவர்கள் கேட்ட கேள்வி அல்லாஹுவை பற்றி, ரப்புடைய வம்சம் என்ன என்று. ஏனென்றால் தங்களுடைய சிலைகளை பற்றி அவர்கள் கதைகளை, கற்பனைகளை வடிவமைத்து வைத்திருந்தார்கள். அதே போன்று அல்லாஹுவிற்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி இவர்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று முஸ்லிம்களை சோதிப்பதற்காக, முஸ்லிம்களுடைய ஈமானிலே குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பல சஹாபாக்கள், தாபிஈன்கள் இந்த சூராவின் இறக்கப்பட்ட காரணத்தை குறித்து விளக்கம் சொல்லும்போது அந்த எல்லாருடைய விளக்கங்களும் இதே கருத்தை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்கும். முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் நபியிடம் கேட்ட கேள்விக்கு விளக்கமாக, பதிலாக இந்த சூரா இறக்கப்பட்டதென்று. அதில் முதலாவது காரணத்தை தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேள்வியை இவர்கள் கேட்கிறார்கள், தெரிந்து கொண்டு கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்வதற்கே, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய குணங்களை பற்றி சொல்வதற்கே இந்த குர்ஆனிலே பல நூறு வசனங்களை இறக்கி இருக்கக்கூடியவன். இவர்களுடைய இந்த கேள்வி இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு சந்தேகம் உள்ளமுள்ள அல்லது குழப்ப சிந்தனை உள்ள மனிதனுக்கு தெளிவான பதிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அழகிய சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, உமது இறைவனுடைய வம்சத்தை பற்றி, நசபை பற்றி இவர்கள் கேட்கின்றார்களே, அவன் எப்படிப்பட்டவன் என்று இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான். விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்னும் ஒரு பதிவை இமாம் அவர்கள் இங்கே நமக்கு தருகிறார்கள். இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாக, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தஃப்சீருடைய மாணவர், முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், அஹ்பிர்னா அன் ரப்பிக, உமது ரப்பை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள்,
சிஃப் லனா ரப்பக மா ஹுவ வ மின் ஐயி ஷைஇன் ஹுவ. முஹம்மதே, உங்களது இறைவனை பற்றிய சரியான வர்ணனைகளை, சரியான விளக்கத்தை எங்களுக்கு தாருங்கள். அவன் யார், எதிலிருந்து உருவானான்? எப்படி கேள்வி பாருங்கள். மாஹுவ, அவன் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கிருந்து வந்தான், எதிலிருந்து உருவானான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், குல் ஹுவல்லாஹு அஹத். மேலும் முஹம்மத் ரஹிமஹுல்லா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா இவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய மூத்த மாணவர்களிலே ஒருவர், தாபிஈன்களிலே ஒருவர், பல நூறு சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த மிகப்பெரிய தாபிஈ. அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, அதாவது இந்த அத்தியாயம் எப்படி இறக்கப்பட்டது அதனுடைய பின்னணியை சொல்லும்போது சொல்கிறார்கள், யூதர்களுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். அப்போது கேட்டார்கள், முஹம்மதே, ஹாதல்லாஹ், இதோ அல்லாஹ், ஹலக்கல் ஹல்க, படைப்புகளை படைத்தான். ஃபமன் ஹலக்கஹு, அவனை படைத்தவன் யார்? இந்த யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நன்கு இவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்றால் யார் என்று இருந்தும் முஸ்லிம்களுக்கு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பல கேள்விகளை கேட்டார்கள். நபியை திகைப்படைய செய்ய வேண்டும் என்பதற்கே பல கேள்விகளை கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வியாக இதை முன்வைக்கிறார்கள். யூதர்கள் இப்படி கேட்டதை பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். ஹத்தன் துக்ய லவ்னுஹு, அவர்களுடைய முகம் கசக்கி பிழிந்ததை போன்று சிவந்து விட்டது. இந்த இடத்திலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம். கேள்வி கேட்கின்றவர் எந்த நோக்கத்தில் கேட்கிறார், அவருடைய கேள்வி எவ்வளவு விபரீதமானது என்பதை தெரிந்து கொள்ளும் போது மார்க்க அறிவுரை செய்பவர்கள் கோபப்படுவதிலே எந்த தவறும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தவறாக கேள்வி கேட்டவர்களை பார்த்து கோபப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நபி அவர்கள் மிக கோபமாக பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கோபம் அல்லாஹுக்காக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி வந்தார்கள், நபியை சாந்தப்படுத்தினார்கள். நபியே அமைதியாகுங்கள், அமைதியாகுங்கள் என்று நபியை சாந்தப்படுத்தினார்கள். பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வந்தது. அந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் கூறினான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபி அவர்கள் இந்த வசனத்தை அந்த யூதர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். சும்மா இருந்தார்களா? அடுத்த கேள்வியை வைத்தார்கள். சிஃப் லனா ரப்பக கைஃப ஹல்குஹு, உமது இறைவனுடைய வர்ணனைகளை எங்களுக்கு சொல்லுங்கள், அவனுடைய படைப்பு எப்படி இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அவனோ படைப்பாளன், படைக்கப்பட்டவன் அல்ல. அவனை பற்றி கேட்டார்கள், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அவனுடைய புஜம் எப்படி இருக்கும், அவனுடைய கை எப்படி இருக்கும் என்று முந்திய தடவை கோபப்பட்டதை விட கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். அவர்களிடத்திலே கோபமாக பேசினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்தினார்கள். அமைதியாகுங்கள், அமைதியாகுங்கள். பிறகு அந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 67வது வசனத்திலே இறக்கி அருளினான். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹுவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிந்து கொள்ளவே இல்லை. வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் பூமியை எல்லாம் அல்லாஹ் தனது ஒரு பிடியிலே கொண்டு வந்து விடுவான். வானங்கள் அனைத்தையும் தன்னுடைய வலது கரத்திலே அவன் சுருட்டி விடுவான். இவர்கள் இணை வைக்கின்ற இணை வைப்பை விட்டு அல்லாஹ் மிக உயர்ந்தவன், பரிசுத்தமானவன். இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பிலே இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய மகனாகிய உஸைரை வணங்குகின்றோம். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மகனாகிய ஈசாவை மஆதல்லாஹ் ஈசாவை நாங்கள் வணங்குகின்றோம். மஜூசிகள் சொன்னார்கள், நாங்கள் சூரியனை சந்திரனை வணங்குகின்றோம். முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம். இப்படியாக ஒவ்வொருவரும் தாங்கள் வணங்கக்கூடிய பொய்யான தெய்வங்களை குறிப்பிட்டுவிட்டு
மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லாஹ்வை என்று சொல்கிறீர்களே, அந்த அல்லாஹ் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போதுதான் இந்த சூராவை இறக்கி வைத்தான். இந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று இமாம் இப்னு கஸீர் விளக்குகிறார்கள் என்றால், யானி ஹுவல் வாஹிதுல் அஹத், அந்த அல்லாஹ் ஒற்றன், ஒருவன், அல் அஹத் தனித்தவன், அவனுக்கு இரண்டாம் அவர் இல்லை, அவனோடு சேர்ந்தவர் யாரும் இல்லை. அல் அஹத் அல்லதி லா நதீர லஹு வலா வஸீர், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு மந்திரி யாரும் இல்லை, வலா நதீத, அவனுக்கு சமமாக யாரும் இல்லை, வலா ஷபீஹ, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, வலா அதீல, அவனுக்கு பகரமாக யாரும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அஹத் என்பதற்கு மட்டும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள். அதாவது அவன் ஒற்றன், அதாவது இரண்டாம் அவர் அவனுக்கு இல்லை. அவன் ஒற்றன் என்றால் அவனோடு சேர்ந்து யாரும் இல்லை, அவன் ஒருவன், அவனுக்கு பகரமாக இரண்டாம் அவர் யாரும் இல்லை. அதைத்தான் அரபியிலே இத்தனை வார்த்தைகளை கொண்டு விளக்குகின்றார்கள். அல்லதி லா நதீர லஹு, அவனுக்கு இணையானவர், அவனுக்கு துணை மந்திரியாக இருப்பவர், அவனுக்கு சமமாக இருப்பவர், அவனுக்கு ஒப்பாக இருப்பவர், அவனுக்கு பகரமாக இருப்பவர். அதாவது அவன் இல்லை என்றால் வேறொருவன் அந்த இடத்தில் இருப்பதை போன்று, அப்படி அவனுக்கு யாரும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத். மேலும் சொன்னார்கள், இந்த அஹத் என்ற பதம் தனித்து சொல்லப்படுமே ஆனால் இந்த பதத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான், ஒற்றன் ஒருவன். ஏனென்றால் இந்த ஒற்றன் ஒருவன் என்ற இந்த வார்த்தைக்கு தன்மைகளில், குணங்களில், எல்லா விதத்திலும் முழுமையாக தகுதி உடையவன் அல்லாஹ் ஒருவன் தான். வேறு யாரையும் இப்படி நாம் அழைக்க முடியாது, சொல்ல முடியாது. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது குறிப்பிடுகின்றார்கள், குல் யா முஹம்மத் லிஹாஉலாஇ ஸாயிலீக அன் நஸபி ரப்பிக வ ஸிஃபதிஹி வ மன் خلقஹு الرب الذي سألتموني عنه هو الله الذي له عبادة كل شيء لا تنبغي العبادة إلا له ولا تصلح لشيء سواه. சொல்கிறார்கள், முஹம்மதே சொல்லுங்கள், யாருக்கு? உங்களிடத்தில் உங்களது இறைவனுடைய வம்சத்தை பற்றியும் அவனுடைய வர்ணிப்புகளை பற்றியும் கேட்டவர்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் அவனை படைத்தவன் யார் என்று கேட்டார்களே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எந்த ரப்பை பற்றி நீங்கள் என்னிடம் விசாரித்தீர்களோ அவன் யார் என்றால் ஹுவல்லாஹுல்லதீ லஹு இபாதத்து குல்லி ஷை, எந்த அல்லாஹுக்குத்தான் எல்லோரும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டுமோ, யாரை தவிர வேறு யாருக்கும் வணக்க வழிபாடுகள் தகுதி இல்லையோ, அவனை தவிர வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவர் யாரும் இல்லையோ, அவன்தான் அல்லாஹ். ஹுவல்லாஹுல்லதீ லஹு இபாதத்து குல்லி ஷைஇன் லா தம்பகில் இபாதத்து இல்லா லஹு வலா தஸ்லஹு லிஷைஇன் சிவாஹு. அவன் ஒருவனுக்குத்தான் எல்லோருடைய இபாதத்துகளும் உரியது. வணக்க வழிபாடுகள் அவனை தவிர வேறு யாருக்கும் தகுதியானவை இல்லை. வேறு யாரும் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவர் இல்லை. வணக்க வழிபாடும் அவனை தவிர வேறு யாருக்கும் தகுதியானது இல்லை. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் வந்த மார்க்க அறிஞர்கள், உதாரணமாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவை போன்று, இப்னு கையிமை போன்று, இமாம் இப்னு கசீரை போன்று, குர்துபியை போன்று, இன்னும் பின்னால் வந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களை போன்று, இப்படி இந்த உம்மத்திலே தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, மக்களை ஷிர்கிலிருந்து விடுவித்து அல்லாஹ் ஒருவனை வணங்குவதின் பக்கம் அழைப்பதற்காக வந்த மூத்த அறிஞர்கள் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சொல்லப்போனால் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்வியிலிருந்து பருகியவர்களாகத்தான் இருக்க முடியும். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கல்வி, குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லும் பொழுது, அதாவது ஒரு இப்னு தைமியா அல்ல, 1000 இப்னு தைமியாக்கள் சேர்ந்து தௌஹீதை விளக்கினால் எப்படி ஒரு ஆழமாக விளக்குவார்களோ அதுபோன்று 1000 இப்னு தைமியாவிற்கு சமம்தான் இமாம் தபரி ரஹிமஹுல்லா. அந்த அளவிற்கு தௌஹீதை நிலைநாட்டுவதிலே, குர்ஆனுடைய தௌஹீதுடைய வசனங்களை விளக்குவதிலே அவர்களுக்கு சமமாக நிகராக யாரும் இல்லை. அந்த அளவிற்கு
தௌஹீதிலே மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். பாருங்கள், ஹுவல்லாஹுல்லதி லஹு இபாதத்து குல்லி ஷை. நீங்கள் எந்த ரப்பை பற்றி கேட்டீர்களோ அவன் யார் என்றால் அவனுடைய தன்மை, அதாவது அவன் எப்படி இருக்கிறான், எப்படி உருவானான், எப்படி அவனுடைய உள்ளமை, இதை பற்றி கேட்டு புரிவதற்கு முட்டாள்களே உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது, உங்களுக்கு என்ன புத்தி இருக்கிறது அந்த ரப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கு? அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லோரும் யாருக்கு இபாதத்து செய்ய வேண்டுமோ அவன்தான் அவன். இபாதத்துகள் யாரை தவிர, யார் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தகுதியானதாக இல்லையோ அவன்தான் அவன். இபாதத்துகள் யாரை தவிர வேறு யாருக்கும் சரியாக ஆகாதோ, அதாவது இபாதத்துகள் செய்தால் அது சரியாக ஆக வேண்டும் என்றால் அவன் ஒருவனுக்கு செய்தால் தான் ஆகும். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹுவை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவனுடைய உள்ளமையை பற்றியோ அவனுடைய வர்ணனைகளை பற்றியோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்குண்டான அறிவு உங்களிடத்திலே இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத். ஆக இந்த இரண்டு அறிஞர்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களாக இருக்கட்டும் அல்லது இமாம் தபரியாக இருக்கட்டும், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய தஃப்சீரிலே ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்வதென்றால் முதலாவதாக இமாம் தபரியுடைய விளக்கத்தை தான் சொல்வார்கள். அல்லது பல இடங்களில் தபரியுடைய விளக்கத்திற்கு முன்னுரிமை, அதாவது முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வேறு அறிவிப்புகள் ஏதாவது அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதை சொல்வார்கள். வார்த்தைக்கு வார்த்தை, சூறாக்களுக்கு சூறா, வரிக்கு வரி தபரி கூறினார், இமாம் தபரி கூறினார், மாபெரும் அறிஞர் தபரி கூறினார் என்று இமாம் இப்னு கஸீர் பல இடங்களில் தொடர்ந்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக முஷ்ரிக்குகள் இப்படி கேட்டார்கள், யூதர்கள் அதுபோன்று மஜூசிகள் நசாராக்கள் இப்படி கேட்டார்கள். அந்தந்த கேள்விகளுக்கு விளக்கமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரும்பெரும் சூறாவை இறக்கினான். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ், ஹுவ அல்லாஹ், அந்த அல்லாஹ் என்றால் யாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்களோ, விளக்கம் கேட்டீர்களோ, அஹதுன் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத். இரண்டாவது, இந்த இடத்தில் ஹுவ அஸ்-ஸமது என்று சொல்லாமல் அல்லாஹ் என்ற வார்த்தை திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரபியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை முதலாவதாக சொல்லிவிட்டால் பிறகு அதை பற்றி சொல்லும் பொழுது அது அவன் என்று சுட்டிக்காட்டி சொல்லப்படும். இங்கே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்து அல்லாஹுவை பற்றிய அதே பேச்சுதான், தன்மைதான் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்லாஹு ஸமத். மீண்டும் அல்லாஹ் என்ற பதத்தை, தூய அந்த திருவார்த்தையை அவன் கொண்டு வருகிறான். அல்லாஹ் அஸ்-ஸமத். இந்த அஸ்-ஸமதுக்குரிய விளக்கத்தை மிக விரிவாக பல சஹாபாக்கள், தாபிஈன்கள் விவரித்திருக்கிறார்கள். கொஞ்சம் அதையும் நாம் கவனித்து செல்வோம். பொதுவாக நம்முடைய தமிழாக்கத்திலே தலைவன், தேவையற்றவன் என்பதாக தமிழாக்கம் செய்யப்படும். ஆனால் இந்த ஒரு அர்த்தம் மட்டுமல்ல. இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹு ஸமத், அதாவது அல் மஅபூத் அல்லதி லா தஸ்லஹுல் இபாதத்து இல்லா லஹு அஸ்-ஸமத். அஸ்-ஸமத் என்றால் வணங்கப்படுபவன். வணங்கப்படுபவன் என்றால் எப்படிப்பட்ட வணங்கப்படுபவன்? யாரை தவிர, எந்த வணங்கப்படுபவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இபாதத்து தகுதியாகாதோ அத்தகைய மஅபூத். ஏனென்றால் மஅபூத் வணங்கப்படுபவன், வணங்கப்படுபவர், வணங்கப்படுபவை என்று சொல்லப்பட்டால் மக்கள் எத்தனையோ தெய்வங்களை, சிலைகளை, கற்பனை உருவங்களை கொண்டு வரலாம். ஆனால் அவை அல்லது அவர்கள் வணங்கப்பட்டாலும் வணக்க வழிபாடுகளுக்கு அவை தகுதியானவையா? கண்டிப்பாக இல்லை. ஆக அஸ்-ஸமத் என்பதற்குரிய ஒரு விளக்கமாக இமாம் தபரி சொல்கின்றார்கள், அல் மஅபூத் அல்லதி லா தஸ்லஹுல் இபாதத்து இல்லா லஹு அஸ்-ஸமத். ஸமத் என்றால் வணக்க வழிபாடுகள் யாரை தவிர, எந்த ஒரு வணங்கப்படுகின்றவனை தவிர வேறு யாருக்கும் தகுதியாகாதோ அத்தகைய மஅபூதுக்கு தான் அஸ்-ஸமத் என்று சொல்லப்படும். மேலும் இப்னு அப்பாஸ், முஜாஹித்,
ஹசன் பஸரி, சயீத் இப்னு ஜுபைர், ஷஅபி, ضحாக் ஆகிய அறிஞர்கள். சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ், தாபிஈன்களிலே சொல்லப்பட்ட இந்த அறிஞர்கள் இவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸமத் என்பதற்குரிய ஒரு பொருளாக அல்லதி லைஸ பி அஜ்வஃப், யாருக்கு வயிறு இல்லையோ, பசி, உணவு, ஊன் குடிப்பின் தேவை இல்லையோ அப்படிப்பட்டவன். ஹுவல்லதி லைஸ பி அஜ்வஃப் வலா யஅகுல் வலா யஷ்ரப், அவனுக்கு உணவின் தேவையில்லை, குடிப்பின் தேவையில்லை. உணவின் குடிப்பின் தேவை யாருக்கு இருக்குமோ அவர்கள் பலவீனமானவர்கள், பிறர் பக்கம் தேவை உள்ளவர்கள். குடித்தால்தான், உண்டால்தான் வாழ முடியும், உயிராக இருக்க முடியும் என்றால், அசைய முடியும் என்றால் அவர்கள் தேவை உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். தேவை உள்ளவர், பிறரின் பக்கம் தேவை உள்ளவர்கள், அவர்கள் எப்படி பிறருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும்? மேலும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்களை போன்று, ஹுவல்லதி லா யஹ்ருஜு மின்ஹு ஷைஉன், யாரிடமிருந்து எந்த ஒன்றும் வெளியாகாதோ, அதாவது அவனுடைய உள்ளமையிலிருந்து, எப்படி மனிதர்கள் மற்ற உயிரினங்களிடமிருந்து அவர்களுடைய உடல்களிலிருந்து கழிவுகளோ மற்ற விஷயங்களோ வெளியேறுகிறதோ அப்படி அவனுடைய உள்ளமையிலிருந்து எதுவும் வெளியேறாதவன். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், லம் யலித் வலம் யூலத் என்பதுதான் அஸ்ஸமத் என்பதற்கு அர்த்தம். அதாவது அஸ்ஸமத் என்று சொல்லிவிட்டு அஸ்ஸமத் என்றால் யார் என்பதை அல்லாஹ்வே விவரிக்கின்றான். அதாவது யாரையும் பெற்றெடுக்காதவன், யாருக்கும் பிறக்காதவன். தஃப்சீருடைய அறிஞர்களில் தாபிஈன்களிலே மூத்தவர்களாகிய இமாம் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள், அல்லதி லம் யலித் வலம் யூலத். ஏனென்றால் லைஸ ஷைஉன் யலிது இல்லா சயூரஸ், ஒன்று பெற்றெடுக்கக்கூடியதாக, குழந்தை ஈன்றெடுக்கக்கூடியதாக இருக்குமேயானால், ஒரு உயிரினம் குழந்தை ஈன்றெடுக்கக்கூடியதாக இருக்குமேயானால் கண்டிப்பாக அதற்கு அந்த ஈன்றெடுக்கப்படக்கூடிய குழந்தை வாரிசாக ஆகிவிடும். எது குழந்தை தருகிறதோ, ஈன்றெடுக்கிறதோ, அதற்கு வாரிசாக ஆகப்படுகிறதோ கண்டிப்பாக அது மரணிக்கக்கூடியது, அதற்கு மரணம் உண்டு என்பது தெளிவாகிவிடும். இப்போ தந்தை, பெற்றோர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள், என்ன கருத்து அங்கே இருக்கிறது? அடுத்து அந்த தந்தை இறக்கப் போகிறார், தாய் இறக்கப் போகிறார், இந்த குழந்தை அவர்களுக்கு வாரிசாக போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு யாரும் வாரிசாக முடியாது, ஏனென்றால் அவனுக்கு மரணம் இல்லை. இப்படி பல விளக்கங்களை பதிவு செய்துவிட்டு அரபி மொழியின் அந்த இலக்கணத்திற்கு ஏற்ப மற்றும் ஒரு கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இமாம் தபரி ரஹிமஹுல்லா அஸ்ஸமத் என்பதற்கு பதிவு செய்கிறார்கள். இதை இமாம் ஷகீக் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள். அஸ்ஸமது ஹுவ ஸய்யிதுல் லதி கத் இன்தஹா சுஉததுஹு, முழுமையான தலைவன், யாருடைய தலைமைத்துவம் எல்லா வகையிலும் முழுமையடைந்திருக்கிறதோ, நிறைவடைந்திருக்கிறதோ அத்தகைய மகா பெரிய தலைவன் தான் அஸ்ஸமத். அஸ்ஸமது ஹுவ ஸய்யிதுல் லதி கத் இன்தஹா சுஉததுஹு, யாருடைய தலைமைத்துவம் முழுமையடைந்திருக்கிறதோ, எந்த வகையிலும் குறைவற்றதாக இருக்கிறதோ அத்தகைய தலைவனுக்கு அரபி மொழியிலே அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தகுதியானதல்ல. ஏன்? எல்லா வகையிலும் நிறைவான தலைவன் யார்? நிஅமல் மௌலா, அல்லாஹ் தான் சிறந்த தலைவன், சிறந்த எஜமானன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அஸ்ஸமத் என்பதற்கு அரபி மொழியின் இலக்கணத்தை தழுவி அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் பாருங்கள். அஸ்ஸமது அஸ்ஸய்யிது அல்லதி கத் கமுல ஃபீ சுஉததிஹி والشريف الذي قد كمل في شرفه والعظيم الذي قد عظم في عظمته والحليم الذي قد كمل في حلمه والغني الذي قد كمل في غناه والجبار الذي قد كمل في جبروته والعالم الذي قد كمل في علمه
والحكيم الذي قد كمل في حكمته وهو الذي قد كمل في أنواع الشرف والسؤدد وهو الله سبحانه هذه صفته لا تنبغي إلا له. சொல்கிறார்கள், தன்னுடைய தலைமைத்துவத்தில் முழுமையான அந்த தலைவன் தனது சிறப்பில் வஷரீஃப், தனது சிறப்பில் முழுமை அடைந்த சிறப்பானவன், வல் அதீம், தனது மகத்துவத்தில் மதிப்பு மரியாதையில் முழுமை அடைந்த மகத்துவமானவன், வல் ஹலீம், ஞானத்திலும் சகிப்பிலும் முழுமை அடைந்த மகா ஞானம் மிக்கவன், சகிப்பு மிக்கவன். ஹலீம் என்பதற்கு இரண்டு பொருள்களும் உண்டு. வல் கனி, தனது செல்வத்தில் நிறைவடைவதில் முழுமை அடைந்த மகா செல்வந்தன். வல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடிய வல்லமையில் முழுமை அடைந்த அடக்கி ஆளக்கூடிய வல்லவன். வல் ஆலிம் அல்லது கத் கமுல ஃபி இல்மிஹி, தன்னுடைய அறிவில் முழுமை அடைந்த மகா இல்ம் உள்ளவன். வல் ஹக்கீம், தன்னுடைய ஞானத்தில் தன்னுடைய அறிவு நுட்பத்தில் முழுமை அடைந்த மகா ஞானவான் அல் ஹக்கீம். இப்படிப்பட்ட சிறப்புகளிலும் தலைமைத்துவங்களிலும் எல்லா வகையிலும் முழுமை அடைந்தவனைத்தான் அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். வஹுவல்லாஹ், இத்தகையவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஹாதிஹி சிஃபத்துஹு, இவையெல்லாம் அல்லாஹுடைய சிஃபத். இந்த சிஃபத் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தகுதியானதல்ல. ஒன்று, தலைமைத்துவத்தில் முழுமையடைந்த தலைவன், சிறப்பில் முழுமையடைந்த சிறப்பானவன், மதிப்பு மரியாதை கண்ணியத்தில் முழுமையடைந்த மகா கண்ணியமிக்க மகத்துவமிக்கவன், சகிப்புத்தன்மையில் முழுமையடைந்த மகா சகிப்பாளன், செல்வத்தில் முழுமையடைந்த மகா செல்வந்தன், அடக்கி ஆளக்கூடிய வல்லமையில் முழுமையடைந்த மகா வல்லவன், அறிவு ஞானத்திலே முழுமையடைந்த மகா இல்முடையவன் ஆலிம், ஞானத்திலே முழுமையடைந்த மகா ஞானமிக்கவன். இப்படி 7 விதமான சிஃபத்துகளை சொல்கின்றார்கள். இவை அனைத்திலும் முழுமையானவன். இது அல்லாஹுடைய சிஃபத். இந்த சிஃபத் அவனை தவிர வேறு யாருக்கும் தகுதியானதல்ல. இதுதான் அஸ்ஸமத் என்பதற்குண்டான விளக்கம். இன்னும் கதாதா, ஹசன் பஸரி ரஹிமஹுமுல்லாஹ், இந்த தாபிஈன்கள் அஸ்ஸமத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல் பாக்கி அல்லதி லா யஃப்னா, என்றும் அழியாமல் நிரந்தரமாக இருப்பவன் என்று சொல்கிறார்கள். ஹுவல் பாக்கி அல்லதி லா யஃப்னா, என்றும் அழியாமல் நிரந்தரமாக இருப்பவன். மேலும் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள், பொதுவாக பண்டைய கால அரபுகள் யாரை அஸ்ஸமத் என்று தங்களது கவிகளிலே வர்ணிப்பார்கள் என்றால், ஹுவ சய்யிதுல்லதி யுஸ்மது இலைஹி அல்லதி லா அஹதுன் ஃபௌகஹு, எந்த ஒரு தலைவனிடம் எல்லோரும் தேவையாகி செல்வார்களோ, யாருக்கு மேல் இன்னொரு தலைவன் இல்லையோ, அப்படிப்பட்டவனை அஸ்ஸமத் என்று அரபுகள் பண்டைய கால கவிகளிலே வர்ணிப்பார்கள் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். இப்படியும் பார்க்கும் பொழுது இந்த தன்மை யாருக்கு மட்டும் தகுதியானது? அல்லாஹ்விற்கு மட்டும் தகுதியானது. முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் வேண்டுமானால் தங்களுடைய தலைவர்களை அளவு கடந்து புகழும் போது இப்படி புகழலாம். ஆனால் உண்மையில் அந்த புகழ்ச்சிக்கு அந்த தலைவர்கள் தகுதி உள்ளவர்களா? கண்டிப்பாக தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா மேலும் பதிவு செய்கிறார்கள், அஸ்ஸமத் என்பதற்கு அல்லதி யஸ்மதுல் ஹலாயிகு இலைஹி ஃபி ஹவாயிஜிஹிம் வ மசாயிலிஹிம், தங்களுடைய தேவைகளிலும் தங்களுடைய கோரிக்கைகளிலும் தேடல்களிலும் படைப்பினங்கள் யார் பக்கம் தேவையாகின்றார்களோ அப்படிப்பட்டவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அஸ்ஸமத் என்பதற்கு விளக்கமாக இன்னஹு அல் முஸ்தகனி அன் குல்லி அஹதின், எல்லோரையும் விட்டு தேவையற்றவன், வல் முஹ்தாஜு இலைஹி குல்லு அஹதின், எல்லோராலும்
யார் பக்கம் தேவையாகி எல்லோரும் யார் பக்கம் தேவையாகிறார்களோ அத்தகையவன். தானோ அனைவரையும் விட்டு தேவையற்றவன், எல்லோராலும் தேவைக்காக வேண்டி முன்னோக்கப்படுபவன். அல் முஸ்தக்னி அன் குல்லி அஹதின் வல் முஹ்தாஜு இலைஹி குல்லு அஹதின். அதுபோன்று தஃப்சீருடைய அறிஞர்களில் மூத்தவர்களில் ஒருவராகிய இமாம் சுதி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இன்னஹுல் மக்சூது ஃபிர் ரகாயிபி வல் முஸ்தஆனு பிஹி ஃபில் மஸாயிபி. இன்னஹு அல் மக்சூது ஃபிர் ரகாயிபி வல் முஸ்தஆனு பிஹி ஃபில் மஸாயிபி. ஆசைகள் தேவைகளில் யார் நாடப்படுகிறார்களோ, சோதனைகளில் யாரிடத்தில் உதவி தேடப்படுகிறதோ அத்தகையவன் அஸ்ஸமத் ஆவான். உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும்போது யாரை நீங்கள் முன்னோக்குகின்றீர்களோ, யா அல்லாஹ் என் விருப்பத்தை நிறைவேற்றி வை என்று, சோதனைகளில் யாரிடத்தில் நீங்கள் உதவி தேடுகின்றீர்களோ அத்தகையவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். அப்ப இதுவரை நாம் படித்த இந்த அஸ்ஸமத் என்பதற்குரிய விளக்கங்களை பார்க்கும்போது, யாருக்கு மட்டும் இபாதத்துகள் தகுதியாகுமோ அத்தகைய ஒருவன் அஸ்ஸமத். அதுபோன்று யாருக்கு வயிறு இல்லையோ, அதாவது உண்பது குடிப்பதின் தேவை இல்லையோ அத்தகையவனை அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். அதுபோன்று யாரிடமிருந்து எந்த ஒன்றும் வெளியேறாதோ அவனை அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். அதுபோன்று யாருக்கும் பிறக்கவில்லையோ, யாரையும் பெற்றெடுக்கவில்லையோ அவனை அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். முழுமையான ஒரு தலைவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். எல்லா வகையிலும் சிறப்பு அம்சங்கள், உயர்வுகளில், மதிப்புகளில், மரியாதையில், கல்வியில், அடக்கி ஆளக்கூடிய வல்லமையில், ஞானத்தில், அறிவில், சகிப்புத்தன்மையில் முழுமையடைந்த ஒரு பெரிய தலைவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். என்றும் நிரந்தரமாக அழிவே இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். யாரிடத்தில் மக்கள் தங்களது தேவைக்காக முன்னோக்குவார்களோ, யாருக்கு மேல் இன்னொருவன் இல்லையோ அப்படிப்பட்ட தலைவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். யாரிடத்தில் படைப்புகள் எல்லாம் தங்களது தேவைகளிலும் கோரிக்கைகளிலும் தேவையாவார்களோ அத்தகையவனுக்கு ஸமத் என்று சொல்லப்படும். யார் பிறர் அனைவரையும் விட்டு தேவையற்றவனா, எல்லோராலும் தேவைக்கு முன்னோக்கப்படுபவனாகவும் இருக்கின்றானோ அவனை அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். யார் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நாடப்படுகிறானோ, சோதனைகளில் யாரிடம் உதவி தேடப்படுகிறதோ அத்தகையவனுக்கு அஸ்ஸமத் என்று சொல்லப்படும். இப்படி அஸ்ஸமதுக்குண்டான எல்லா விளக்கங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்குத்தான் எல்லா வகையிலும் தன்னிகரற்ற முறையிலே, இரண்டாம் அவர் அங்கே இருக்கின்ற ஒரு நிலை இல்லாமல் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அந்த முஷ்ரிக்குகள் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் இருக்கிறான், குல் ஹுவல்லாஹ். அந்த யாரை பற்றி, அந்த ரப்புடைய வர்ணனையை பற்றி கேட்டீர்களே, அவன் யார்? அல்லாஹு அஹத். அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கு இரண்டாமவர் இல்லை, நிகரானவர் இல்லை, சமமானவர் இல்லை, பகரமானவர் இல்லை, அவனுக்கு மந்திரி இல்லை, அவனை போன்று யாரும் இல்லை. அஹதுன், அல்லாஹு ஸமத். அல்லாஹ் பரிபூரணமான தலைவன், என்றும் நிரந்தரமானவன், அவனுக்கு மரணம் இல்லை, அழியாதவன், எல்லா வகையிலும் பரிபூரணத்துவம் அடைந்த, எல்லாராலும் தேவைகளுக்கு பிரார்த்திக்கப்படக்கூடிய, எந்த விதமான குறைகளும் அற்ற ஒரு நிறைவானவன் அல்லாஹ். அல்லாஹு ஸமத். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லம் யலித் வலம் யூலத். லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவன் யாரையும் குழந்தையாக, தனக்கு சந்ததியாக, வாரிசாக பெற்றெடுக்கவில்லை. லம் யலித் ஐ லைஸ பிஃபானின் லிஅன்னஹு லைஸ ஷைஉன் யலிது இல்லா வஹுவ ஃபானின் பாயித். லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை என்றால் என்ன அதற்கு அர்த்தம்? இமாம் தபரி சொல்கின்றார்கள், அதாவது அவன் அழியக்கூடியவன் இல்லை. லைஸ பிஃபானின், ஏனென்றால் ஒன்று குழந்தை பெற்றெடுக்குமே ஆனால், ஒரு பொருள், ஒரு உயிரினம் குழந்தை பெற்றெடுக்குமே ஆனால் அது கண்டிப்பாக அழிந்து இல்லாமல் போகக்கூடியது என்று அர்த்தம். இமாம் தபரி அவர்கள் லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை என்பதற்கு என்ன கருத்து சொல்கிறார்கள்?
அதாவது லைஸ பிஃபானின், அவன் அழியக்கூடியவன் இல்லை. ஏன்? பெற்றெடுக்கக்கூடிய ஒன்று, குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய ஒன்று, அது கண்டிப்பாக அழிந்து இல்லாமல் போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹு தஆலா அழியக்கூடியவன் இல்லை. வலம் யூலத், பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அதாவது யாருக்கும் பிறந்தவனும் இல்லை. ஐ லைஸ பிமுஹ்தஸின், இமாம் தபரி சொல்கின்றார்கள், ஐ லைஸ பிமுஹ்தஸின், அவன் புதிதாக வந்தவன் இல்லை. முஹ்தஸ், பெற்றெடுக்கப்பட்ட ஒன்று இல்லாமையிலிருந்து புதிதாக வந்ததாக இருக்கும். அப்படித்தானே? இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றோம், அங்க என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தை இல்லை, இப்போது பிறந்திருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. இதற்கு முன்னால் இல்லாமையில் இருந்தான், பிறகு வந்திருக்கிறான் என்று அல்லாஹ் கிடையாது. அப்படிப்பட்டவன் அல்லாஹ் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் வர்ணிக்கிறீர்களோ, அவர் உசைராக இருக்கட்டும், ஈசாவாக இருக்கட்டும், சிலைகளாக இருக்கட்டும், இன்னும் எந்த படைப்பாக இருக்கட்டும், யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ, இவையெல்லாம் ஆதம் இல்லாமையிலிருந்து பிறகு உருவாக்கப்பட்டவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலம் யூலத், அவன் பெற்றெடுக்கப்படவில்லை. ஐ லைஸ பிமுஹ்தஸின், புதிதாக உருவானவன் இல்லை. லம் யகுன் ஃபகான, ஒரு நேரத்தில் இல்லை அவன், இப்போது வந்தான் என்று சொல்வதற்கு. லிஅன்ன குல்ல மௌலூதின் ஃபஇன்னமா உஜித பஅத அன் லம் யகுன், பிறக்கப்பட்ட ஒன்றும் ஈன்றெடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்தது, பிறகு உள்ளமைக்கு வந்தது. வஹதஸ பஅத அன் கான கைர மௌஜூதின், ஒரு நேரத்தில் அது இல்லாமல் இருந்தது, பிறகு அது உருவானது. வலகின்னஹு தஆலா ذكره قديم لم يزل ودائم لم يبد ولا يزول ولا يفنى. ஆனால் அல்லாஹு தஆலா என்றும் பழமையானவன், கதீம், அதாவது எப்போதும் இருந்தவன், எப்போதும் இருப்பவன், அவனுக்கு அழிவு இல்லை, நாசம் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுன் இன்னும் இல்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் நிகராக, அஹதுன் ஒருவரும். கவனியுங்கள், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுன் இன்னும் இல்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் நிகராக, அஹதுன் ஒருவரும். இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மஅனா தாலிக வலம் யகுல் லஹு ஷபீஹுன் வலா மிஸ்லுன். குஃபுவன், குஃபு என்பதற்கு ஷபீஹ், மிஸ்ல் இரண்டு பதங்களை விளக்கமாக சொல்கிறார்கள். ஷபீஹ் ஒப்பானவன், மிஸ்லுன் சமமானவர், இவரை போன்று இவர், இவருக்கு சமமானவர், இவருக்கு உதாரணமாக இவரை சொல்லலாம் என்று அவனுக்கு யாரும் இல்லை. லம் யகுல் லஹு ஷபீஹுன் வலா மிஸ்லுன், அல்லாஹுவை போன்று இன்னொருவன் இல்லை, அல்லாஹ்வுக்கு உதாரணமாக யாரும் இல்லை. அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், லம் யகுல் லஹு ஷபீஹுன் வலா இத்லுன் வலைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். ஷபீஹ் சொன்னோம், ஒப்பானவர். இத்லுன் ஈக்குவல், சமமானவர். இத்லுன் ஐன் தால் லாம், இத்லுன். அப்ப குஃபுவன் என்பதற்கு ஷபீஹ், மிஸ்ல், இத்ல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், லம் யகுல் லஹு அஹதுன் ஐ லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு உதாரணமாக அவனை போன்று எதுவும் இல்லை. ஃபசுப்ஹானல்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், அவனுக்கு ஒப்பாக, அவனுக்கு உதாரணமாக, அவனுக்கு சமமாக ஒருவர் ஆகுவதிலிருந்து. ஃபசுப்ஹானல்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். ஆகவே குஃபு என்பதற்கு ஷபீஹ் ஒப்பானவர், மிசில் உதாரணமானவர், ஐதுலுன் சமமானவர், நிகர் ஆனவர், சமம் நிகர். ஆகவே அல்லாஹுவிற்கு ஒப்பானவரோ சமமானவரோ அல்லாஹுவை போன்றவரோ யாரும் இல்லை. மேலும் இமாம் தபரி சொல்கின்றார்கள், இன்னும் பல அறிஞர்கள், உதாரணமாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களை போன்று அவர்கள் சொல்கிறார்கள், குஃபு என்றால் மனைவிக்கு சொல்லப்படும். ஐ லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்,
அதாவது அவனுக்கு மனைவி சாஹிபா இல்லை, அதாவது லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறந்தவனும் இல்லை, அவனுக்கு மனைவியும் இல்லை. ஆக இந்த சூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக இறக்கி வைத்தான். குர்ஆனுடைய அத்தியாயங்களில் சமமாக 3/1 நிகரான சமமான ஒரு கருத்தாழத்தை உடைய நன்மைகளை உடைய ஒரு மாபெரும் சூரா இந்த சூரா. இந்த சூராவிற்கு இஹ்லாஸ் என்று பெயர் சொல்லப்படுகிறது. காரணம், மிக பரிசுத்தமான முறையிலே அல்லாஹுடைய உள்ளமையையும் வல்லமையையும் மிக சுருக்கமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயமாக இது இருக்கின்ற காரணத்தால். மேலும் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் ஹசன், இமாம் கதாதா இந்த இருவர் மூலமாக சொல்கின்றார்கள், ஹாதிஹி சூரத்துன் ஹாலிசத்துன், ஹாதிஹி சூரத்துன் ஹாலிசத்துன் லைஸ ஃபீஹா ذிக்ரு ஷைஇன் மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা. இந்த சூரா ஒரு பரிசுத்தமான கலப்பற்ற ஒரு சூரா. இந்த சூராவில் துன்யாவை பற்றியோ ஆகிரத்தை பற்றியோ எந்த விதமான பிரஸ்தாபிப்பும் இல்லை. ரஹ்மானை பற்றி மட்டுமே முழுமையாக பிரஸ்தாபிக்கப்பட்ட சூரா. ஆகவேதான் இந்த சூராவை ஹாலிசா, ஒரு பரிசுத்தமான அல்லாஹுவை பற்றி மட்டும் பேசப்படக்கூடிய சூரா என்று வர்ணிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? மற்ற எல்லா சூறாக்களிலும் கண்டிப்பாக துன்யாவை பற்றியோ ஆகிரத்தை பற்றியோ வேறு விஷயங்களை பற்றியோ சொல்லப்படும். ஆனால் இந்த சூறாவில் முழுமையாக ரஹ்மானை பற்றி மட்டும், அவனுடைய உள்ளமையை பற்றியும் அவனுடைய தன்மைகள் வல்லமைகளை பற்றி மட்டும் சொல்லப்படுகிறது. இந்த சூறாவை ஒரு முஸ்லிம் ஓதும்போது எப்படிப்பட்ட உணர்வுகளை அவன் கொண்டு வர வேண்டும் என்றால், குல் ஹுவல்லாஹு அஹத், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ் ஏனைய மனிதர்கள் வணங்கக்கூடிய பொய்யான தெய்வங்களை போன்று அல்ல. அவன் ஒருவன் மகா பரிசுத்தமானவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன்தான் உலக படைப்புகளெல்லாம் முன்னோக்குவதற்கு தகுதியானவன். எல்லோருடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுகின்றான். எனவே என் தேவைக்கு அவன் இருக்கும்போது வேறு யார் எனக்கு தேவை? எல்லாருடைய ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அவன். எனது ஆசையை, எனது கோரிக்கையை முன்வைப்பதற்கு தகுதியான ஒருவன் அவன்தான். எனவே என்னுடைய ஆசையை கேட்பதற்கும் என்னுடைய சோதனையில் நான் உதவி தேடுவதற்கும் என்னுடைய ரப்பு எனக்கு துணை இருக்கிறான். அவன் யார்? சாதாரணமானவனா? அஸ்ஸமத், முழுமையடைந்தவன். அவனுடைய வல்லமை முழுமையானது, அவனுடைய ஞானம் முழுமையானது, அவனுடைய தலைமைத்துவம் முழுமையானது, அவனுடைய அறிவு முழுமையானது, அடக்கி ஆளக்கூடிய வல்லமை முழுமையானது. அவனால் மலக்குகளை அடக்க முடியும். எத்தனை கோடி வானவர்கள், அவர்கள் அனைவரையும் குன் என்ற வார்த்தையால் கட்டுப்படுத்தக்கூடியவன், படைக்கும் ஆற்றல் உள்ளவன். எத்தனை கோடி இப்லீசுகள், வரப்ப ஷயாத்தீனி வமா அضلல்ன, இப்லீசுகளையும் ஷைத்தான்களையும் படைத்தவனும் அவன்தான். அவர்கள் யாரையெல்லாம் வழிகெடுக்கின்றார்களோ அவர்களுடைய இறைவனும் அவன்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல. எந்த ஒரு படைப்பும் அவனுடைய வல்லமையிலிருந்து, ஆற்றலிலிருந்து வெளியேறிவிட முடியாது. வானம் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பதோடு, பூமி பறந்து விரிந்திருப்பதோடு, கடல் அதனுடைய ஆழத்தோடு, மேகம் அதனுடைய தடிப்பத்தோடு, மலைகள் அதனுடைய மிகப்பெரிய வலுவான சக்திகளோடு இருந்தும் இவையெல்லாம் அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் நாடினால் கலம்ஹில் பஸர், ஒரு நொடிக்குள் இவற்றை அழிக்க முடியும். அழித்ததற்கு பிறகு ஒரு நொடியில் அவனால் இவற்றை உருவாக்க முடியும். இந்த படைப்புகள் என்ன சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் ஒருவருக்கு எந்த தீங்கையும் கொடுக்க முடியாது, எந்த நன்மையையும் செய்ய முடியாது. என்னுடைய ரப் அல்லாஹு ஸமத், அப்படிப்பட்ட வல்லமை மிக்க முழுமையானவன். நான் அவனை வணங்குகின்றேன். அப்படிப்பட்ட அல்லாஹுவை வணங்கும் போது இந்த அடியான் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பலவீனப்பட வேண்டும்? ஏன் இவன் நிராசை அடைய வேண்டும்? ரப்புடைய அந்த வல்லமையை கொண்டு இவன் வலிமை பெற வேண்டும். அவனிடத்தில் உதவி தேட வேண்டும், அவனை முன்னோக்க வேண்டும். ஆகவே ஒரு முஸ்லிம் இந்த சூறாவை ஓதும் போது அவனுடைய உள்ளத்திலே ஈமானிய ஆற்றல், அவனுடைய உள்ளத்திலே தக்வாவின் அந்த ஊற்று,
அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை அப்படியே முழுமையாக நிறைவடைந்து கொண்டே இருக்கும். இது ஈமானை கொடுக்கக்கூடிய சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அந்த உணர்வுகளோடு ஓத வேண்டும். லம் யலித் வலம் யூலத். இன்னொரு பக்கம் தன்னுடைய இறைவனுடைய பரிசுத்த தன்மையை அடியான் தனது உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். என்னுடைய ரப்பு எவ்வளவு பரிசுத்தமானவன் என்றால் அவன் அழியக்கூடியவன் அல்ல. அவனுக்கு குழந்தையின் தேவையோ தந்தையின் தேவையோ உணவின் தேவையோ எந்த ஒரு தேவையும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு யாரும் வாரிசாக முடியாது. அவனும் யாருக்கும் வாரிசல்ல. அவன் இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு வந்தவன் அல்ல. உள்ளமையிலிருந்து பிறகு இல்லாமைக்கு அழிவுக்கு செல்லக்கூடியவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த பிரபஞ்சத்தில் அவனது படைப்புகளில் யாரும் அவனுக்கு சமமாகவோ நிகராகவோ ஒப்பாகவோ உதாரணமாகவோ அவனுக்கு பகரமாகவோ யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரப்பை நான் வணங்குகின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்களை உடைய ரப்புடைய வர்ணனைகளை உடைய இந்த சூரா குர்ஆனிலே 1/3 சமமானது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை மூமின்களை இந்த சூராவோடு எவ்வளவு ஆழமாக தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தி கேட்டுக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லணும், அதுதான் சுன்னத்து. சரியா? முகத்தில் தடவிக்க கூடாது. எப்படி சில பேர் ஊரில் பார்த்துருப்பீங்க, பாங்க சொல்லும்போது இப்படி ஊதுவாங்க, அல்லது ஃபுஃபுன்னு இப்படி ஊதி இப்படி தடவிப்பாங்க, அல்லது மூஞ்சில் தடவிப்பாங்க. அது செய்யக்கூடாது. நம்முடைய உலமாக்கள் சொல்வார்கள், இல்முடைய சபை, ஹதீஸ் தஃப்சீருடைய சபைகள் அங்கே வரும்போது நாம் கல்வியை மட்டும் அடைந்து கொள்வதில்லை, ஏராளமான சவாபுகளை அடைந்து கொள்கிறோம். ஏனென்றால் அங்கே நபியுடைய பேர் சொல்லப்படும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு ஸலவாத்து சொல்லும் போதும் நமக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஆகவே ஒரு முஸ்லிம் இந்த சூராவை ஓதும்போது மனம் நிறைந்தவனாக அல்லாஹுடைய அன்பாலும் அல்லாஹுடைய பயத்தாலும் அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கையாலும் தான் வணங்கக்கூடிய அல்லாஹுவை பற்றிய அந்த முழு ஈமானிய உணர்வோடு, என்னுடைய ரப்பு சாதாரணமானவன் அல்ல, அவன் ஒருவன்தான் ரப்பாக இருப்பதற்கு தகுதியானவன், இபாதத்துகள் அனைத்திற்கும் அவன் ஒருவன்தான் தகுதியானவன், அவனை தவிர யாருக்கும் இபாதத்து தகுதியானதல்ல, அவன் மிக முழுமையான ஒரு தலைவன், அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் ஆசைகளிலும் சரி சோதனைகளிலும் சரி யாரிடத்திலே தேவைகள் கேட்கப்படுமோ, யாரிடத்திலே உதவி தேடப்படுமோ அத்தகைய ஒருவன் அவன். அவனுக்கு உணவு தேவையில்லை, குடிப்பு தேவையில்லை, எந்த படைப்பினத்தின் தேவையும் அவனுக்கு இல்லை. எல்லா படைப்புகளும் ஜிப்ரஈலிலிருந்து நபிமார்கள் வரை, மனிதர்களிலிருந்து ஜின்கள் வரை, பறவைகளிலிருந்து மிருகங்கள் வரை, ஊர்ந்து செல்லக்கூடிய பறந்து செல்லக்கூடிய நீந்தி செல்லக்கூடிய எல்லா படைப்புகளும் அவனிடமே தேவை உள்ளவையாக இருக்கின்றன. அத்தகைய ரப்பு அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன். அவன் யாருக்கும் பிறந்தவனும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு தொடக்கம் இல்லை, அவனுக்கு முடிவு இல்லை, அவனுக்கு அழிவு இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, எந்த விதமான மனிதர்களுக்குரிய அற்பமான உறவுகள் அவனுக்கு இல்லை. அவன் நிகரற்றவன், அவன் உதாரணமற்றவன், அவனுக்கு யாரும் சமமானவர் இல்லை, அவனுக்கு யாரும் ஒப்பானவர் இல்லை என்று இந்த சூறாவை கூறி ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையிலும் புதுப்பிக்க வேண்டும், தொழுகைக்கு வெளியிலும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், காலையிலும் புதுப்பிக்க வேண்டும், மாலையிலும் புதுப்பிக்க வேண்டும், இரவிலே தூங்குவதற்கு முன்பும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னாவாகவே கற்றுக் கொடுத்து விட்டார்கள். தொழுகைக்கு பின்னால் ஓதுங்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதுங்கள், காலையிலே ஓதுங்கள், மாலையிலே ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுபோக இந்த சூறாவை நீங்கள் ஒரு திக்ராகவே ஓதலாம். இந்த சூறாவை ஒரு திக்ராகவே நீங்கள் ஓதலாம். ஏனென்றால் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய சிஃபத்துகளை உடைய ஒரு சூரா. இது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கும், இது உங்களுக்கு அல்லாஹுடைய தன்மைகளை புரிய வைத்துக் கொண்டிருக்கும், அல்லாஹுவின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி கொண்டிருக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.